ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கோவை சாந்தி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கேப்சிகம் வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருக்கேன். அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே. ஹாய், நான் உங்கள் கோவை சாந்தி. இன்றைக்கி நம்ம ஒரு டிஷ் பண்ணலாம். ஆல்ரெடி நீங்கள் பண்ணியிருப்பீங்க, பட் நான் பண்ணுற மெத்தடு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அது வந்து என்னென்னா, நம்ம கேப்சிகம் குழம்பு தான் நம்ம இன்றைக்கி பண்ண போகிறோம். பட் இங்கே நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஜாம்பியாவில் தேங்காய் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ தேங்காய் இல்லாமல் இது வந்து நிலக்கடலை பொடி வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு என்னென்ன வேணும்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா, வெங்காயம், கருவேப்பிலை, வரமிளகா, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் பச்சை மிளகா வச்சுருக்கேன், கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் பச்சை மிளகா, ஒரு பெரிய வெங்காயம், சரிங்களா? அப்புறம் இது வந்து கேப்சிகம், 2 கேப்சிகம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து கிரவுண்ட்நட் பொடி தண்ணி கலக்கி வச்சுருக்கேன். இது வந்து தக்காளி, 2.5 தக்காளி அறுத்து வச்சுருக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம தாளிக்கிறதுக்கு கடுகு, கிராம்பு, சீரகம், சோம்பு, இது பிரியாணி இலை, ஏலக்காய் 2, இது வந்து கிராம்பு ஒரு 3, பட்டை வாசம் உங்களுக்கு பிடிக்குன்னா நீங்கள் பட்டை எடுத்துக்கலாம். மசாலா பொடி என்னென்னு பார்த்துடலாம். இது வந்து மஞ்சத்தூள், கரம் மசாலா, இது வந்து கொத்தமல்லி தூள், இதுக்கப்புறம் வந்து இது பூண்டு பொடி, இது இஞ்சி பொடி, இது வந்து மிளகு பொடி, இது வந்து சீரக பொடி, அடுத்தது வந்து மிளகாத்தூள், சரிங்களா? மிளகாத்தூள் இதெல்லாம் நம்ம பொடி, மசாலா பொடி. இது அவ்வளோதாங்க. இதுதான் நமக்கு வேணுங்கிற இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து ஆயில், இங்கே பார்த்திங்கன்னா சோயாவில் ஆயில் கிடைக்கும். இது சோயா நமக்கு எப்போவுமே ப்ரோட்டீன், உடம்புக்கு ரொம்ப நல்லது இல்லைங்களா? அதனால் சோயா ஆயில் தான் நான் யூஸ் பண்ணுவேன். இது ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம சால்ட்டு. ஸ்டவ் சூடாகிட்ருக்குங்க, கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம், ரொம்ப சூடாயிடுச்சு. நான் இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். அந்த எண்ணெய் வந்து நான் இப்போ ஒரு சின்ன பாட்டிலில் வச்சுருப்பேன், சரிங்களா? எண்ணெய் வந்து ஒரு 2 டீஸ்பூன். நான் கொஞ்சம் லைட்டு போட்டிருக்கேன், உங்களுக்கு தெரியணுமேன்ட்டு. லைட் ஆஃப் பண்ணால் தான் கரெக்டாக தெரியுதுன்னு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இல்லை. இங்கே பார்த்திங்கன்னா லைட்டு, அப்புறம் புகை வர்றதுக்காக நம்ம ஃபேன் கூட போட்டுக்கலாம். சவுண்ட் ஆனால் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நம்ம பேசுறது கேட்காது. ஸோ ஆஃப் பண்ணிக்கலாம். லைட் வேணால் இருக்கட்டும், சரிங்களா? லைட் எரியுது பாருங்கள், தெரியுதுங்களா? ஸ்டவ்வில் வந்து லைட் எரியுது. இதெல்லாம் நம்ம சமைக்கிறதுக்கு உண்டாந்து வச்சுருக்கேன் நான். எண்ணெய் காஞ்சிடுச்சுங்க. ஸோ நம்ம தாளிக்க வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். நான் சொல்லியிருக்கேன், இங்கே நமக்கு கேஸும் இருக்கும், எலக்ட்ரிக் ஸ்டவ்வும் இருக்கும். இங்கே இருக்கிற இந்த அவன், சரிங்களா? இது வந்து இங்கே இருக்கிற அவன். அதே மாதிரி வந்து நமக்கு கேஸும் இருக்குங்க. கேஸ் வந்து பாருங்கள், இங்கே கேஸில் வந்து கேரட் ஆயிட்டுருக்கு, தெரியுதுங்களா? கேரட் ஆயிட்டுருக்கு. இங்கே சமைக்கும்போது நம்ம அழகாக வெளியே பார்த்துக்கலாங்க. இயற்கையை நம்ம ரசிச்சுட்டே நம்ம சமைக்கலாம். சமையலோட அந்த அட்டென்ஷனே நமக்கு இல்லாமல் இருக்குது. குருவியெல்லாம் நிறையா வரும் இங்கே வந்து, அங்கே மரத்தில் உட்காந்து அந்த இலையெல்லாம் இது பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்ம கேஸ்லேயும் பண்ணிக்கலாம். இது கேஸ் ஸ்டவ் பாருங்கள், இது கேஸு. இது வந்து எலக்ட்ரிக் ஸ்டவ். ஸோ எல்லாம் பொரிய ஆரம்பிக்குது, சரிங்களா? தெரியுதுங்களா? இதில் கொஞ்சம் ஸ்பீடு வச்சுக்கலாம், ஏன்னா 6 வச்சுக்கலாங்க. 6 வச்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இதுதாங்க அட்ஜஸ்ட் பண்ணுறது, 5, 6 அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டவ் 4 ஸ்டவ் இருக்குது. ஸோ நமக்கு எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஸ்விட்ச்சு. எல்லாம் இதாகிடுச்சுங்க. ஸோ வெங்காயம் போட்டுக்கலாம். நானே தான் கேமரா காமிச்சிட்டு சமைக்கணும், அதனால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க ஃப்ரெண்ட்ஸ்.
வெங்காயம் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? வெங்காயம் வணங்கணும்னு நம்ம என்ன பண்ணுவோம், உப்பு போட்டோம்னா, கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டோம்னா அது வணங்கிடும். இது வந்து அந்த கேப் இருக்குங்க, நமக்கு பெருசு வேணால் பெருசு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த 3 டாட் இருக்கும், அங்கே கொஞ்சமாக விழுகுதுன்னா கொஞ்சமாக யூஸ் பண்ணி நம்ம வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் உப்பு. ஸோ இது வணங்கட்டுங்க, தக்காளி வணங்கட்டும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. அழகாக இருக்குங்களா? சமைக்கும்போது நம்ம அப்படியே ஜாலியாக நின்றுக்கிட்டு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு சமைக்கலாம். இங்கே நான் உங்களுக்கு ஆல்ரெடி என்னோடய இது ஹோம் டூர் காமிக்கும்போது காமிச்சிருக்கேன் இல்லைங்களா? பாருங்கள், இது நெட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே பகல்லையும் இப்படி தான் இருக்கும் சமையல் ரூமில். நெட்டு வேணால் நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். காற்று அந்தளவுக்கு அடிக்காது, பூச்சியெல்லாம் எதுவும் வராது. ஸோ நெட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கலாம். உங்களுக்கு நெட்டு வேணாட்டி நெட்டு எடுத்துக்கலாம். நைட்டு நீங்கள் இந்த கிளாஸ், இது வந்து கிளாஸ் பாருங்கள், கிளாஸ் இது போட்டுக்கிட்டு நம்ம வந்து வச்சிடலாம். சரிங்களா? இது ஒரு நல்ல மெத்தட். இங்கே நம்ம ஊர்லெலாம் இந்த மாதிரி நெட்டு நம்ம கொசுவலை அடிக்கணும், அதை எடுத்து கழுவுறது, அதெல்லாம் நமக்கு ஒரு டென்ஷன். பட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த விண்டோவோடவே அட்டாச் பண்ணியிருப்பாங்க. நல்லா இருக்குங்க, ஒரே ஃப்ரேமில் அட்டாச் பண்ணியிருப்பாங்க பாருங்கள், நல்லாயிருக்கும். சரி, கேரட்டை நம்ம கம்மி பண்ணிடலாம். இங்கே நம்ம பார்க்கலாம், ஆயிடுச்சுங்க. இது வந்து வெங்காயம் வணங்கிடுச்சு. ஸோ நம்ம தக்காளி போடலாம். எப்போவுமே தக்காளி நம்ம போட்டுங்க வணக்கிட்டு கொஞ்சம் நல்லா வேகணுன்னா ஒரு 2 மினிட்ஸ் நீங்கள் வந்து மூடி போட்டு மூடிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சீக்கிரம் வெந்துடும் தக்காளி. இந்த மாதிரி மூடி போட்டு நம்ம ஒரு 2 மினிட்ஸ் மூடினோம்னா சீக்கிரம் வெந்துடும். சரிங்க, தக்காளியும் வெங்காயம் வேகிட்டோம். மறுபடியும் நான் உங்களை பார்க்குறேன். கேரட் ஆயிடுச்சுங்க. கேரட் வந்து சமைச்சு முடிச்சாச்சு. ஸோ நம்ம அதை மூடி வச்சிடலாம். கேரட் ரெடி. ஓகேங்களா? இப்போ நம்ம இதே பார்க்கலாம், குழம்பு. பாருங்கள், தக்காளி நல்லா இதாகிடுச்சுங்க. நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு நல்ல பழுத்த தக்காளி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் மூடி வச்சு 2 மினிட்ஸ்லேயே வந்து அது நல்லா இதாகிருங்க. பட் கொஞ்சம் காயாக இருந்துச்சுன்னா லேட் ஆகும், ஒரு 3-4 மினிட்ஸ் ஆகும். இல்லை நீங்கள் லைட்டாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் ஆயிரும். சரிங்களா? ஆனால் நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும், அப்போ தான் நமக்கு அந்த குழம்புடைய கன்சிஸ்டன்சி கிடைக்கும். இல்லைன்னா தக்காளியாக குழம்புல இருக்கும். எப்போவுமே தக்காளி வந்து நம்ம நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டோம்னா அதோட டேஸ்ட்டும் நமக்கு ஃபுல்லாக கிடச்சிரும், குழம்பு கொஞ்சம் திக்காக கிடைக்கும் நமக்கு. அதுக்காக தான் நம்ம எப்போவுமே தக்காளி வந்து இது பண்ணிக்கணும்னு சொல்கிறது. நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கணும். நல்லா என்ன பண்ணணும், அமுத்தி வச்சுக்கணும். சரிங்களா? ஓகே, இப்போது இதாகிடுச்சு. நம்ம கேப்சிகம் போட்டுடலாங்க. 2 கேப்சிகம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். குடை மிளகாய் இல்லைன்னா க்ரீன் பெப்பர் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? தமிழில் வந்து குடை மிளகாய் இல்லை க்ரீன் பெப்பர், ரெண்டுமே ஒன்று தான். ஸோ கேப்சிகம் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நம்ம இதையும் மூடி வைக்கலாங்க. 2 மினிட்ஸ் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்திக்கலாம். இது வந்து மிளகாத்தூள் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாங்க. இட்ஸ் டிபெண்டிங் ஆன் யூ. அதே மாதிரி நான் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு இல்லை வீட்டில் அப்படின்னா அந்த பவுடர் எப்போவுமே வச்சுருப்பேன். அதனால தான் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பவுடர் வாங்கி வச்சுருக்கேங்க. ஸோ அதுவும் நீங்கள் இந்த கொத்தமல்லி தூள் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கலாம். நம்ம குழம்பு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் அதிகமாக வேணும்னா கொத்தமல்லி தூள் நம்ம அதிகமாக போடுவோம் இல்லைங்களா? ஸோ எல்லாமே நான் ஒன்றா போட்டுட்டேன்.
பாருங்கள், எல்லாம் நான் ஒன்றா போட்டுட்டேன். எல்லா மசாலாவும் அதை நம்ம கொஞ்சம் இது பண்ணி விட்டுக்கலாம், கலக்கி விட்டுக்கலாம். ஸோ மசாலாவில் கொஞ்சம் நல்லா இதாகிடுச்சுங்க. இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து உப்பு சேர்த்திக்கலாம். உப்பு வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இதுக்கு தான் வெங்காயத்து கலவாக தான் நம்ம போட்டோம். ஸோ குழம்பு கலவாக நம்ம இப்போ உப்பு போடுறோம். உப்பு போட்டாச்சு. இது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து அந்த நடக்கடலை பொடி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை ஊற்ற போகிறேன். பாருங்கள், தண்ணியில் நான் கரைச்சி வச்சுருக்கேன் நடக்கடலை பொடி. நம்ம வீட்டில் தேங்காய் இல்லை அப்படின்னா, அது இல்லாமல் தேங்காய் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட்டா அது வந்து நமக்கு உடம்புக்கு கெடுதல் தான் இல்லைங்களா. பட் நடக்கலை சாப்பிட்டா ரொம்ப நல்லதுங்க. நமக்கு கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் பண்ணுது, கேன்சர் ப்ரிவெண்ட் பண்ணுது. அதே மாதிரி நமக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுது, முடி வளர வைக்குது. அந்த மாதிரி நிறையா விஷயங்கள்ங்க இதில் இருக்குது கிரவுண்ட்நட்டில். குழந்தைகளுக்கு, முக்கியமாக குழந்தைகளுக்கு வந்து ரொம்ப நல்லது இது. குழந்தைகளுக்கு வந்து அவங்களுடைய ஸ்ட்ரென்த்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இந்த நடக்கலை பொடி வந்து தேங்காய் இல்லை அப்படின்னா, தேங்காய் இருந்தாலுமே நம்ம பாருங்கள் எவ்வளோ கெட்டியாகுது பாருங்கள். நடக்கலை பொடி இனி வேக வேக கொஞ்சம் நல்லா நமக்கு திக்னஸ் கொடுக்கும், குழம்புக்கு வந்து திக்னஸ் கொடுக்கும். ஸோ நீங்களும் தேங்காய் இல்லைன்னா, இல்லை தேங்காய் வேண்டாம் உங்களுக்கு பிபி சுகர் எல்லாம் இருக்குது அப்படின்னா, நீங்கள் வந்து இந்த நடக்கடலை பொடி வந்து வாங்கி வறுத்து அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நமக்கு தேவையானப்போ வந்து நம்ம இந்த நடக்கடலை பொடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா. அது வந்து நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ஆக்சுவலி நிறையா விஷயம் அதில் இருக்குங்க. நடக்கடலை பொடி வந்து நான் சிலதாக சொன்னால் நிறையா பெனிஃபிட்ஸ் நமக்கு இருக்குது. விட்டமின், மினரல், ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் அதில் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் நம்ம குழம்புக்கு அது ஊற்றிக்கிறது நல்லது. ஸோ நீங்கள் வந்து காரமும் இதுவும் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இறக்கிடலாம் குழம்பு. லாஸ்ட்டாக நம்ம கொத்தமல்லி தழை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. இது வந்து அப்படி கொதிக்கிட்டோம், நம்ம மூடி வைக்கலாம். கொஞ்சம் நம்ம அதிகம் பண்ணிக்கலாம். மறுபடியும் 6ல் தான் வச்சுருக்கேன், கொஞ்சம் அதிகமாகட்டும். அவ்வளோதாங்க. பாருங்கள், நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. நான் ரெடி ஆனோன்னே உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு. எங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன மெனுன்னு பாருங்கள். இது ஒயிட் ரைஸ், இது வந்து ப்ரௌன் ரைஸ், இது வந்து கேரட் பொரியல் நான் உங்களுக்கு காமிச்சது, இது வந்து ரசம், இது நம்ம பண்ணின கேப்சிகம் கறி. எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ திக்காக இருக்குது பார்த்தீங்களா. அதனால் கிரவுண்ட்நட் பவுட்ரு யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த். நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சியும் கிடைக்கும். தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சமைச்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகேங்களா. பாய்.